Hello friends, welcome to IBM Tech Tamil. இனி நம்ம வீடியோவில் பார்க்க போகிற டாபிக் parameters. ஃபங்க்ஷன்னா என்னங்கிறத ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தோம். இன்றைக்கி ஃபங்க்ஷனில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் ஆளில் போட்டுருங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற லேட்டஸ்ட் வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபங்க்ஷன்னா என்ன, அதை எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் பேராமீட்டர்ஸ்னால் என்ன, பேராமீட்டர்ஸை எப்படி நம்ம ஃபங்க்ஷனில் இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை வச்சு நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். பேராமீட்டர் அப்படிங்கிறது ஒரு வேல்யூ, அதை ஃபங்க்ஷனுக்கு நம்ம பாஸ் பண்ணும்போது அது வேரியபிளாக ஆக்ட் ஆகும். அந்த வேரியபிளை வச்சு நம்ம என்ன மாதிரி ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறது நம்ம டிஃபைன் பண்ணுறோமோ அந்த ஆக்ஷனை அங்கே பர்ஃபார்ம் பண்ணணும். பேராமீட்டர் பாஸ் பண்ணும்போது என்ன மாதிரி டேட்டா டைப்புங்கிறத கண்டிப்பாக நம்ம மென்ஷன் பண்ணி ஆகணும். அதை பேஸ் பண்ணி தான் உள்ளே நம்ம பர்ஃபார்ம் பண்ண முடியும் ஆக்ஷன்ஸை. ஒரு ஃபங்க்ஷனுக்கு கமா செப்பரேஷனை பேஸ் பண்ணி மல்டிபிள் பேராமீட்டர்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணிக்க முடியும். எல்லா பேராமீட்டரும் சேம் டேட்டா டைப்பில் இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது. ஒவ்வொரு பேராமீட்டரும் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கலாம். அதை தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற டெஃபினேஷனை கொடுத்துருக்கீங்க. Parameter is an information that passed to the function. Parameter act as a variable within the function. Parameters are declared inside the function parenthesis. We can declare multiple parameters in the function and the parameters separated by comma. ஸ்க்ரீனில் பார்க்குறது பேராமீட்டரோட சின்டெக்ஸு, மெத்தட் நேமு, அதுக்குள்ளே டேட்டா டைப்பு, பேராமீட்டர் நேம். பேராமீட்டர் ஃபங்க்ஷனில் பாஸ் பண்ணும்போது வேரியபிள் ஆகும். அதை மெத்தடை கால் பண்ணி பேராமீட்டரை பாஸ் பண்ணும்போது வேல்யூவாகவும் நம்ம சென்ட் பண்ணுவோம். எக்ஸாம்பிள் மை மெத்தட்னு ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கு சேனல் நேம் ஸ்ட்ரிங் அப்படிங்கிறதுல நான் கெட் பண்ணுறேன், வேல்யூவை பாஸ் பண்ணுற வேல்யூ நான் கெட் பண்ணுறேன். அதுக்காக மெயின் மெத்தடில் மை மெத்தட் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஸ்ட்ரிங் வேல்யூவாக நான் பாஸ் பண்ணுறேன் அந்த பர்டிகுலர் மெத்தடுக்கு. ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணும்போது வேல்யூவை வேரியபிளில் வாங்குவோம். ஆனால் ஃபங்க்ஷனை கால் பண்ணும்போது வேல்யூவை அந்த பர்டிகுலர் வேரியபிளுக்கு பாஸ் பண்ணுவோம். ஒரு ஃபங்க்ஷனில் நம்ம ஒரு சில ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ணுவோம். அந்த பர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷனோட அவுட்புட்டை நம்ம அந்த இடத்துல டிஸ்பிளே பண்ணாமல் எந்த லொக்கேஷன்லேருந்து நம்ம அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணமோ அந்த லொக்கேஷனுக்கு அந்த அவுட்புட்டை ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு பேர் தான் ரிட்டர்ன் வேல்யூ. பர்ஃபார்ம் பண்ண ஆக்ஷனோட அவுட்புட்டை கால் பண்ண லொக்கேஷனுக்கே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் நேமுக்கு நம்ம வாய்டுங்கிற கீவேர்டு யூஸ் பண்ணக்கூடாது. இன்கேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா அதுக்கு இன்டிஜர், கேரக்டர், ஸ்ட்ரிங் அப்படிங்கிற மாதிரியான ரிட்டர்ன் டேட்டா டைப் நம்ம கொடுத்தே ஆகணும். எந்த மாதிரி அவுட்புட் ரிட்டர்ன் பண்ண போகுது அப்படிங்கிற நம்ம ஸ்பெசிஃபை பண்ணி ஆகணும். நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி என்ன மாதிரி அவுட்புட் ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம மென்ஷன் பண்ணணும். அப்போ தான் அந்த அவுட்புட்டோட வேல்யூ எந்த லொக்கேஷனில் கால் பண்ணுறோமோ அந்த லொக்கேஷனுக்கு ரிட்டர்ன் ஆகும். Return value performs some actions inside the function and returns some value into the called function. Void keyword should not use in the function while return the value. If value return, you can use integer, character, etc. instead of void. Use return keyword for the return the value from the function. Next நம்ம பார்க்க போகிறது return value syntax. Return value syntaxல static int method name. இங்கே நம்ம integer யூஸ் பண்ணிப்போம். என்ன காரணம் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனில் ஆக்ஷனை பர்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம இன்டிஜர் டேட்டா டைப்பில் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம். இன்கேஸ் நம்ம எந்த விதமான டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ணல அப்படின்னா ஸ்டாட்டிக் வாய்ட் அப்படின்னு ப்ரொவைட் பண்ணணும். இங்கே நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அந்த பர்டிகுலர் வேல்யூவை அப்படிங்கிற பட்சத்துக்கு ரிட்டர்ன் அப்படிங்கிற கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம எந்த லொக்கேஷன்லேருந்து கால் பண்ணியிருக்கோமோ அந்த லொக்கேஷனுக்கு என்ன மாதிரி நான் ப்ராசஸ் பண்ணியிருக்கோமோ அந்த டேட்டா ரிட்டர்ன் பண்ணுறோம் அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனுக்கு. அதுதான் அந்த எக்ஸாம்பிளில் இருக்குது. ஸ்டாட்டிக் இன்ட் மை மெத்தட் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷனு. அந்த மெத்தட் இன்டிஜர் டேட்டா டைப்பு. அதுக்கு பேராமீட்டர் நான் என்ன பாஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டிஜர் டேட்டா டைப்பில் பாஸ் பண்ணியிருக்கேன். அப்புறம் அடுத்த லைனில் ரிட்டர்ன் பெராம் இல்லை என்ன வேல்யூ நான் பாஸ் பண்ணியிருக்கணும் அந்த வேல்யூவை திரும்பி எந்த லொக்கேஷனுக்கு கால் பண்ணணும் அந்த லொக்கேஷனுக்கு திரும்பி ரிட்டர்ன் பண்ணுறேன். அந்த ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப்போட வேல்யூ இன்டிஜர் தான். நீங்கள் மல்டிபிள் பேராமீட்டர் நம்ம பாஸ் பண்ணிக்கலாம். அந்த பேராமீட்டர் எல்லாமே டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்பில் இருக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டிஜர், ஸ்ட்ரிங், கேரக்டர், ஃப்ளோட் எது வேணா இருக்கலாம். ஆனால் நீங்கள் ரிட்டர்ன் பண்ணுற டேட்டா டைப் எப்போவுமே இன்டிஜராக மட்டும்தான் இருக்கணும். ஏன்னா நம்ம ஃபங்க்ஷனில் இன்டிஜர் அப்படிங்கிற டேட்டா டைப் கொடுத்துருக்கிறதால அந்த டேட்டா டைப்பில் மட்டும்தான் நீங்கள் ரிட்டர்ன் பண்ண முடியும்.
இப்போ 5 அப்படிங்கிறது இன்டிஜர். ஸோ அப்படிங்கிறத நான் அந்த வேல்யூவை வாங்கி திரும்ப அதை அப்படியே ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போது பிரிண்ட் ஆகும்போது 5ன்னு பிரிண்ட் ஆகும். நம்ம டேட்டாவே 5ன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கலாம். பட் நம்ம வந்துட்டு மெத்தட் யூஸ் பண்ணுறதால நான் உங்களுக்கு சாம்பிளுக்காக நான் அப்படி காமிச்சிருக்கேன். அடுத்தது மல்டி பேராமீட்டர் இந்த ஃபங்க்ஷன். அதுக்கான சின்டாக்ஸ் வந்துட்டு ஸ்டாட்டிக் வாய்ட் மெத்தட். நம்ம இங்கே வந்துட்டு எந்த மாதிரி ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. ஸோ அப்படிங்கிறதால நம்ம வாய்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் நம்ம ரிட்டர்ன் பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம எந்த மாதிரி டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ, எந்த மாதிரியான டேட்டா டைப் ரிட்டர்ன் பண்ண போகிறோமோ அந்த டேட்டா டைப்பை இங்கே ஸ்டாட்டிக் வாய்டுக்கு பதிலாக அந்த டேட்டா டைப்பை நான் ஸ்பெசிஃபை பண்ணணும். இந்த எக்ஸாம்பிளில் நான் வாய்ட் போட்டுக்கிறேன். நான் ரிட்டர்ன் பண்ண போகிறதில்ல. எந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நான் ப்ராசஸ் பண்ண போகிறேனோ அந்த லொக்கேஷன்லேயே நான் வந்துட்டு ரிட்டர்ன் பண்ண போகிறேன் வேல்யூ. மல்டிபிள் பேராமீட்டருக்கு எக்ஸாம்பிள் தான். என்ன டேட்டா டைப்பு, அப்புறம் அதோட பேராமீட்டர் நேம், அதை மெத்தட் எப்படி கால் பண்ணுறது அப்படிங்கிற ப்ரீவியஸ் ஸ்லைட்ஸில் பார்த்தோம். அது எக்ஸாம்பிள் ஸ்டாட்டிக் வாய்ட் மை மெத்தட்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். அது 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். ஒன்று ஸ்ட்ரிங் டேட்டா டைப், இன்னொன்று இன்டிஜர் டேட்டா டைப். ஃபஸ்ட்டு சேனல் நேம் நான் வாங்குகிறேன். அடுத்தது வந்துட்டு வீடியோ கவுண்ட், எத்தனை நான் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி கவுண்ட் நான் வாங்குகிறேன். அதை நான் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளேயே நான் பிரிண்ட் பண்ணிடுறேன். அது மெயின் மெத்தடில் மை மெத்தட் ஆஃப் எந்த மாதிரி நான் ஸ்ட்ரிங் வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். அதே மாதிரி என்ன மாதிரி இன்டிஜர் வேல்யூ பாஸ் பண்ணணுமோ அந்த வேல்யூவை பாஸ் பண்ணணும். இப்போ நான் வந்துட்டு உங்களுக்கு ஃபங்க்ஷனில் எப்படி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறதுன்னு பற்றி சொன்னேன். ப்ரோக்ராமேட்டிக்காக எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கிளியர் ஐடியா கிடைக்கும். இப்போ நான் ஃபங்க்ஷன் பேராமீட்டர் டாட் ஜாவான்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணியிருக்கேன். இதை நம்ம கோடிங் டைப் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். பப்ளிக்காக ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ண போகிறேன். அந்த கிளாஸ் நேம் வந்துட்டு ஃபங்க்ஷன் பேராமீட்டர். அடுத்து நான் 3 ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ண போகிறோம். இதில் நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ண போகிறது வந்துட்டு பேசிக் மெத்தடு. இதில் பேராமீட்டர் எதுவும் பாஸ் பண்ண மாட்டோம். அந்த மெத்தடை வந்து system.out.println வந்துட்டு IBM Tech Tamil அப்படின்னு மட்டும் பிரிண்ட் பண்ணுறேன். நான் பேசிக் ஃபங்க்ஷன் பற்றி ப்ரீவியஸ் வீடியோவில் பேசியிருப்பேன். அந்த வீடியோ பார்க்காதவங்க நான் டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கார்டில் வந்துட்டு நான் லிங்க் தரேன். போய் செக் பண்ணி பார்த்துட்டு அதை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இன்னொரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸ்டாட்டிக் வாய்ட் மை மெத்தட். இதில் நான் பேராமீட்டர் பாஸ் பண்ணுறேன். அதனால தான் நான் ஃபங்க்ஷன் நேம் வந்துட்டு மை மெத்தட் வித் பேராம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு ஃபங்க்ஷன் நேம் வச்சுருக்கேன். இப்போ இதில் கொடுத்துருக்க பேராமீட்டர் வந்துட்டு சேனல் நேமு, அதோட டேட்டா டைப் வந்து ஸ்ட்ரிங்கு. நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் பேராமீட்டர் பாஸ் பண்ண பேராமீட்டர் அப்படியே பிரிண்ட் பண்ணியிருக்கேன். சேனல் நேம்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங் நான் கொடுத்து அதை கன்கானேட் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ நான் ரிட்டர்ன் பண்ண போகிறேன் வேல்யூவை. என்ன வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறேன் அப்படின்னா இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ண போகிறேன். அதனால தான் வந்துட்டு ஸ்டாட்டிக் இன்டிஜர் டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இப்போ ரிட்டர்ன் பண்ண போகிற வேல்யூ வந்துட்டு இன்டிஜராக மட்டும்தான் இருக்கும். அதேமாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணுறது இன்டிஜராக தான் நான் கொடுத்துருக்கேன். மை மெத்தட் வித் ரிட்டர்ன் பேராமீட்டர் வந்துட்டு ரிட்டர்ன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். எதுக்கு அப்படின்னா எந்த லொக்கேஷனுக்கு நம்ம ரிட்டர்ன் பண்ண நினைக்கிறோமோ அந்த லொக்கேஷனுக்கு ரிட்டர்ன் பண்ணுறதுக்காக ரிட்டர்ன்கிற கீவேர்டு யூஸ் பண்ணியிருக்கேன். மெயின் மெத்தடில் நம்ம வந்துட்டு என்ன மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் நம்ம க்ரியேட் பண்ணமோ அது எல்லாமே வந்து சிம்பிள் ஃபங்க்ஷன் வித் பேராமீட்டர் ரிட்டர்ன் வேல்யூ 3 ஃபங்க்ஷனையும் நம்ம வந்துட்டு இங்கே மென்ஷன் பண்ணுறோம்.
லாஸ்ட்டாக வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் மை மெத்தட் வித் ரிட்டன் பெராம் அப்படிங்கிறதுக்கு நான் ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். பட் வேல்யூ வந்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கேருந்து பாஸ் பண்ணுற வேல்யூவை அங்கேருந்து ரிட்டர்ன் பண்ணிடுவேன். ரிட்டர்ன் பண்ணும்போது இப்போ வந்துட்டு 8 அப்படிங்கிறது வந்து இங்கே பிரிண்ட் ஆகும். நம்ம டேரெக்டாக இங்கே பிரிண்ட் பண்ணிட முடியும். பட் உங்களுக்கு சாம்பிளுக்கு காட்டணுங்கிறதுக்காக அந்த 8ங்கிற வேல்யூ நான் இங்கே கவுண்ட்டாக பாஸ் பண்ணி அந்த கவுண்ட்டை அப்படியே ரிட்டர்ன் பண்ணி பர்டிகுலர் லொக்கேஷனுக்கு இங்கே வந்து தான் இங்கே பிரிண்ட் ஆகும். அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே பிரிண்ட் ஆகாது. இப்போ நம்ம ப்ரோக்ராம் எழுதியாச்சு. இப்போ நம்ம வந்துட்டு ரன் பண்ணி பார்க்கலாம். அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணியாச்சு. ப்ரோக்ராமில் எந்த எரரும் இல்லை. ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணோம் அப்படின்னா ஒரு கிளாஸ் ஃபைல் ஒன்று ஜென்ரேட் ஆகும்னு சொல்லியிருந்தேன் ப்ரீவியஸ் சீரியஸில். நம்ம கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் பார்க்கலாம். ஸோ ஃபங்க்ஷன் பேராமீட்டர் டாட் கிளாஸ் அப்படிங்கிறது க்ரியேட் ஆகிடுச்சு ப்ரோக்ராம். நமக்கு அவுட்புட் வந்துச்சு. ஃபஸ்ட் நம்ம மை மெத்தட் அப்படிங்கிறத கால் பண்ணியிருந்தோம். அப்போ வந்து டேரெக்டாக வந்து இதில் எந்த மாதிரி பேராமீட்டர் பாஸ் பண்ணல. இது பேசிக் ஃபங்க்ஷன் தான். நம்ம சிஸ்டம் டாட் அவுட் பிரிண்டர்னு சொல்லிட்டு IBM டெக் தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கோம். அது இங்கே பிரிண்ட் ஆகிடுச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனில் நம்ம பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருந்தோம். அது என்னென்னா சேனல் நேம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாஸ் பண்ணியிருந்தோம். அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு சேனல் நேம்ங்கிறது இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு ரெண்டாவது ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். எங்கே அப்படின்னா மை மெத்தட் வித் பெராம் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்கு வந்துட்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப்பில் வந்துட்டு நம்ம வேல்யூவை பாஸ் பண்ணுறோம். அதை நம்ம இங்கேயே ப்ராசஸ் பண்ணுறதால ஆட்டோமேட்டிக்காக இங்கேயே பிரிண்ட் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம வந்துட்டு வேல்யூ ரிட்டர்ன் தான் பண்ணுறோமே தவிர நம்ம இங்கே ப்ராசஸ் எதுவும் பண்ணவே இல்லை. ஸோ அப்படிங்கிறதால சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் நான் என்ன பிரிண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் இங்கே மென்ஷன் பண்ணிட்டேன். இது டிஃபால்ட் ஃபங்க்ஷனு. இதை நான் கால் பண்ணும்போது இங்கே என்ன மாதிரியான வேல்யூ நமக்கு ரிட்டர்ன் பண்ணுதோ அந்த வேல்யூ அப்படியே பிரிண்ட் பண்ணிடுறோம். இப்போ நம்ம அனுப்பியிருக்க வேல்யூ வந்துட்டு இன்டிஜர் டேட்டா டைப்பு. இங்கே இன்டிஜர் டேட்டா டைப் 8ங்கிற இன்டிஜர் டேட்டா டைப்பு. ஸோ அப்படிங்கிறதால நான் ஸ்டாட்டிக் இன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்டிஜர் டேட்டா டைப்பில் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதுக்கான பேராமீட்டரையும் நான் இன்டிஜரில் க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படிங்கிறதால நான் ரிட்டர்ன் பண்ணும்போது இன்டிஜர் வேல்யூவாக ரிட்டர்ன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம இன்டிஜர் வேல்யூ ரிட்டர்ன் பண்ணும்போது அது என்னங்கிறத இங்கே பிரிண்ட் பண்ணி விட்ருவோம். அதுக்கான ரிசல்ட்டு தான் இங்கே உங்களுக்கு பார்க்குறீங்க 8 அப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு பேசிக் மெத்தடில் IBM டெக் தமிழ் அப்படிங்கிறத வந்துட்டு டிஃபால்ட்டாக பிரிண்ட் பண்ணியாச்சு. ரெண்டாவது ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் மட்டும் தான் பாஸ் பண்ணுவோமே தவிர இங்கே வந்து ரிட்டர்ன் பண்ண மாட்டோம். அதுவும் பிரிண்ட் ஆகிடுச்சு. இந்த சேனல் நேம் இஸ் IBM டெக் தமிழ் பேராமீட்டர் பாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி செக் பண்ணுறதுக்காக நான் அனுப்பியிருக்கேன். மூணாவது வந்துட்டு ரிட்டர்ன் ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்படிங்கிறதால வீடியோட கவுண்ட் 8 அப்படிங்கிறத வந்துட்டு இங்கே பிரிண்ட் பண்ணிடுச்சு. இதில் மல்டிபிள் பேராமீட்டர் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம இன்னும் பார்க்கல. ஸோ அதையும் நம்ம இதில் மல்டி பேராமீட்டர் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கேன். இப்போ இதில் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று ஸ்ட்ரிங்கு, இன்னொன்று வந்துட்டு இன்டிஜர் மெத்தடு. இப்போ நான் வந்துட்டு வாங்கின பேராமீட்டர் அங்கேயே பிரிண்ட் பண்ணிட்டேன். சேனல் நேம், இந்த சேனல் நேம் என்ன பாஸ் பண்ணுறோமோ அது ஒரு வீடியோ கவுண்ட் இஸ் அப்படின்னு சொல்லிட்டு என்ன வீடியோ கவுண்ட் பாஸ் பண்ணுறோம் அந்த வீடியோ கவுண்ட்டை இங்கேயே பிரிண்ட் பண்ணுற மாதிரி நான் ப்ரோக்ராம் எழுதியிருக்கேன். பண்ணி பார்க்கலாம், செக் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ நான் 2 பேராமீட்டர் பாஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு IBM Tech Tamil சேனல் நேம் வந்துட்டு IBM Tech Tamilனும் வீடியோ கவுண்ட் 8 அப்படிங்கிறத நான் பாஸ் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன அவுட்புட் வருது அப்படிங்கிற ரன் பண்ணி பார்க்கலாம். ஏற்கனவே 3 ஃபங்க்ஷனை பற்றி பார்த்தோம். 4வது ஃபங்க்ஷன் இது மல்டி பேராமீட்டர். இதில் 2 பாஸ் பண்ணியிருந்தேன். சேனல் நேம் 1, வீடியோ கவுண்ட்டு. அது அப்படியே நான் பிரிண்ட் பண்ணதை அப்படியே பிரிண்ட் ஆகிடுச்சு பாருங்கள். சேனல் நேம் இஸ் IBM Tech Tamil அண்ட் வீடியோ கவுண்ட் இஸ் 8 அப்படிங்கிற பிரிண்ட் ஆகிடுச்சு. இவ்வளோ நேரம் ஃபங்க்ஷனில் பேராமீட்டர் எப்படி பாஸ் பண்ணுறதுங்கிறத பற்றி பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ.